ஆண்டவர் ஏதோ உங்களை நீங்க செய்யற தப்பெல்லாம் மறைக்கிறாரு. கர்த்தர் தான் மறைக்கிறாரு. உங்களை காமிச்சு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னைக்கோ காமிச்சு கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் நீங்க மறைக்கலாம் முடியாதுங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க டேலண்ட் பர்சன் தான். இல்ல இல்ல இல்ல. அதனால இத மனசுலயே வச்சுக்கோங்க. நீ ரொம்ப நாள் மறைக்க முடியாது. நீ ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒரு முக்கியமான நபருக்கு நீ செய்யறது, நீ பார்க்கறது, நீ பேசுறது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீ வானத்துக்கும் கீழே குதிச்சா கூட உன் பேச்ச ஒருத்தர் கூட மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மேடையை கர்த்தர் கொடுத்தா கூட உன்னால சைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குரலை கொடுத்தா கூட உன்னால சைன் பண்ண முடியாது. ஒரே நிமிஷத்துல சொல்லிடுவாங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதனால நான் நம்புறேன் நீ ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ எத்தனை நாள் மகன் மறைப்ப? எத்தனை நாள் உங்க அம்மாவுக்கு மறைப்ப, உங்க அப்பாவுக்கு மறைப்ப? வேண்டாம் வேண்டாம், அது ராங், அது சரியில்லை. நீ மறைக்கிற அப்படின்னா நீ தப்பு பண்றேன்னு அர்த்தம். நீ மறைக்கல அப்படின்னா உனக்குள்ள தப்பே இல்லை, உன் மனசாட்சி தப்பு செய்யல. மறைக்கிறதற்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. மறைக்கிறது பாவம் தான். அப்போ உங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல இல்ல, உங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல இல்ல, பட் அது மிஸ்டேக் தானே. உங்க அம்மாவுக்கு ஒளிச்சு சிக்கன் சாப்பிட்டுருவியா? உங்க அப்பாவுக்கு ஒளிச்சு சாப்பாடு சாப்பிட்டுருவியா? உங்க அம்மா அப்பாவுக்கு மறைச்சு சாக்லேட் ஏதாவது இல்ல இல்ல, எல்லாத்தையும் ஓப்பனா தானே சாப்பிடுறீங்க. அது தப்பு இல்லைல்ல. ஆனா சம்திங் ஏதோ ஒண்ணு உங்க அம்மா அப்பாவுக்கு மறைக்கிற, கூட இருக்கிறவங்களுக்கு மறைக்கிற, தனியா செய்யற அப்படின்னு சொன்னா அது பெரிய பாவம், டேஞ்சர். அதனால ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஒரு நாள் வெளியரங்கம் வரும்போது நீங்க ரொம்ப அவமானப்படுவீங்க. ஸோ நம்பர் 2